ஹாய் ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கலாட்டா கல்யாணத்தோடைய 5th பார்ட், ஐ திங்க் ஃபைனல் பார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாடி ஒரு வழியாக ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேடா, இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கடா, அப்படியே எங்கே விட்டோமோ அங்கேருந்து பார்க்கலாமா? கடைசியாக ஜெஷியை வந்து ஒரு மாதிரி திட்டியிருப்பாங்க. ஐ மீன் ஒரு மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. ஜெஷி வந்து அழுதுட்டு அப்படியே போயிருப்பாங்க. எல்லாருமே அப்படியே வந்து அப்படியே பேசி எடுத்து ஜெஷியோட மாமியெல்லாம் அப்படியே மேலே கூட்டிகிட்டு வந்து, என்ன தைரியம் இருந்தால் என் மருமகளை பற்றி இந்த மாதிரிலாம் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தோம். வாங்கடா, அதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாமா? இப்போது அப்படியே இல்லை ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க எல்லோரும். இப்போ பார்த்துட்டு சரி பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே உங்களை தான் அப்படியே கூட்டி கொண்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், ஜெஷி வந்து நான் ஃப்ரெண்டில் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிச்சிருப்பீங்க. இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் என் பக்கத்துலேயே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மினியையும் ஜெஷியும் பக்கத்தில் பிடிச்சி விட்ருப்பீங்க. இப்போது அவங்க 2 பேர் தான் உங்களை அழகாக அப்படி கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பார்த்துட்டு, இதெல்லாம் தேவைதானா, பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்க்குறவங்க என்ன நினச்சா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா, ஜாலியாக இருங்கக்கா, ஃபன்னாக இருங்கக்கா, என் கல்யாணத்தில் நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அப்படியே ஜெஷி வந்து அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ஸ்டேஜில் கொண்டு இருத்தி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ஜேகேவை பார்த்து கண்ணடிக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவரும் கண்ணடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு குனிகிறீங்க. இப்போ அப்படியே பூசாரி பார்த்துட்டு, பூசாரி தானே? ஆமாம், பூசாரி தான். சாரிடா, எனக்கு சரியாக தெரில. அண்ட் பூசாரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியா சரி பூசாரி தான் சொல்லுவாங்க. ஓகேடா, பூசாரி வந்து பார்த்துட்டு, அப்பா இந்த பூ போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் பூ கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து நீங்களும் ஜேக்கையும் இப்படி போட்டுக்கிட்டே அப்படியே ஒருத்தர் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து அவர் பூசாரி வந்து சொல்ல நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சரி, நாளே ஆகுது. அதாவது ஜிமின் கையில் அந்த தாலி பிளேட்டை எடுத்து கொடுத்து எல்லாத்திட்டையும் போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இப்போ ஜிமினுமே அந்த பிளேட்டு தட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ ஒவ்வொருத்தட்டையாக அப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் வந்துட்டு சரி நாளை ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே தாலி எடுத்து கையில் கொடுக்குறாங்க. ஜேகே வந்து அப்படியே பார்த்துட்டு, கேட்டவா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, கேட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு, கெட்டலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். கெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜிமின் பார்த்துட்டு, என்னடா சம்மதம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னானோ, சம்மதம் கேட்கணுண்ணா அப்படின்னு சொன்னானே, லவ் தானடா பண்ணேன், அது லவ் பண்ணாலும் சம்மதம் கேட்காமலாம் கிட்டக்கூடாது, சும்மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெயிக்க அப்படியே உங்ககிட்ட வந்து நின்ட்டு அப்படியே தாலி கட்டுறாரு. இப்போ வந்து ஐ மீன் ரியா வந்து அந்த தாலி கெட்டலான்னு வருவாங்க. அப்போ பார்த்துட்டு, இல்லை நான் தான் என் ஒய்ஃபுக்கு 3 முடிச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஏப்பா போடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரியா அப்படியே ஒதுங்கிடுறாங்க. இப்போ வந்து ஜேகே தான் உங்களுக்கு 3 முடிச்சுமே போட்டுப்பாங்க. எல்லாருமே அப்படியே போட்டுட்டு அப்படியே பூவெல்லாம் தலையோடு தூவிக்கிட்டு, நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பூவெல்லாம் அப்படியே தலையோடு போடுறாங்க. ஐ மீன் அச்சதை போடுறாங்க. ஹாப்பியாக பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே தாலி கட்டி முடிச்சுட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ்ஸும் பண்ணியிருப்பாரு. கிஸ்ஸெல்லாம் பண்ணுறேடா, என் கல்யாண டைம் நான் தான்டா, வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் பண்ணேனே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இப்போ வியும் பார்த்துட்டு, நானும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாடா நீங்களாம் பண்ணீங்கடா, நாங்கள் தான்டா பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஜின் பார்த்துட்டு, நான்லாம் என் பொண்டாட்டியை கல்யாணம் அன்றைக்கி காலையில் தான்டா எடுத்தே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ரியா பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எப்படி குனிகிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு, பார்த்தியா என் ஒய்ஃபை என் பொண்டாட்டி கல்யாண நாள் அன்றைக்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, பாய் முடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ உண்மைதானடி, பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாயை மூடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படிங்கிற மாதிரி ஜின் அப்படியே வாயை முடிக்கிறாரு. இப்போவும் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அந்த குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே கடல மெட்டியெல்லாம் போட்டு எடுத்து அது இந்த 7 தடவையாக 3 தடவையான்னு தெரில, பட் அதை அப்படியே சுற்றியெல்லாம் வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்போ அப்படியே ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க. இப்போ அப்படியே மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு, ஏண்டா கல்யாணம் அன்றைக்கி ஒரு சின்ன டான்ஸ் கூடமா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்ல ஒரு பாட்டு போட்டுருமா அப்படின்னு சொன்னோன்னா, போட்டுடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே பாட்டு தான் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அவளுக்கு அம்பா சமுத்திர ஐயர் ஓட்ட
இப்போ அப்படியே அந்த பாட்டு முடியுது. இப்போ அப்படியே பார்த்தா எல்லாருமே இப்படி ஜாயிண்ட்டாக தான் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக கேர்ள்ஸும் ஒரு சைடு ஃபுல்லாக பாய்ஸுமா நின்றுருப்பாங்க. சென்டரில் வந்து ஜேகேயும் உங்களையும் விட்டு அப்படியே 2 பேரும் 2 சைட்லேயும் நின்று டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் தான். அப்படியே வீட்டுக்கு வரும்போச்சுல உங்களை அப்படியே ஜின்னோட ஒய்ஃப் ஃப்ரீயாக தான் முன்ன வந்து அப்படியே உங்களுக்கு ஆர்த்தி தட்டை வச்சு ஆர்த்தியெல்லாம் எடுத்து அப்படியே உங்களை உள்ளே வர வச்சுருப்பாங்க. அப்படியே உள்ளே வந்தோடனே அப்படியே வாசலில் வந்து ஒரு படி அரிசி எடுத்து அப்படியே வந்து படியில் வச்சுட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு வலது கால் எடுத்து வச்சு வாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நீங்களும் அந்த மாதிரி பண்ணி போயிருப்பீங்க. இப்போது அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் உங்களை இருத்தி வச்சு பாலும் பழமும் கொடுக்குறாங்க. நீங்களும் ஜெக்கியும் சாப்பிட்றீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களாம் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. இப்போது ஒரு நைட்டு ஒரு 8:00 ஆகுது. அவங்களுக்கு அப்படியே கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி நைட்டே சொல்லியிருப்பாரு, நீ நாளைக்கு இதே நேரத்தில் நீ என்னோட பெட்டில் இருப்பல்லடி, வாடி செத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அதை நினைக்க உங்களுக்கு கை ஷிவரேஷன் அப்படி குறைக்கவே இல்லை. அப்படி கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. தியா வந்து ஒரு சைடில் கொஞ்சம் டல்லாகவே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா கால் வந்துருச்சுடா, இன்னும் 1 வீக்கில் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தியாட்ட சொல்லியிருப்பாங்க. பட் அதை பார்த்தோன்னே தியாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்திருக்கும். ஒரு மாதமாவது இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிப்பேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது நம்ம என்ன தான் கூட பிறப்பவங்க கூட சண்டையே போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க நம்மளை விட்டு போகிறாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லும்போது அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் ரியா அப்படி லிட்ரலி அவளுக்கு கண்ணில் வந்து அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. பட் அவள் வந்து அழலை, தண்ணி தேங்கி நிற்கிது. அவள் ஒரு பக்கம் அப்படி இருக்கிறான். இதை வந்து உங்கள் அத்தை, அதாவது ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு, ஐயோ தியா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. தியா அது வரைக்கும் அழாமல் இருந்திருப்பா. டப்புன்னு அவங்க கேட்டோன்னா அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஒன்று பார்த்துட்டு அச்சோ சொல்லு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போது அங்கேருந்து உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. வந்துட்டு தியா என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்தளவுனா அப்பா இந்த மாதிரி சொன்னார்ல, அதான் கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தியா சொல்கிறா. உங்களுக்கு இதெல்லாம் தெரியல, நீங்கள் சைடில் இருக்கீங்க, அதாவது நீங்கள் சோஃபாவில் இருக்கீங்க. இங்கே இது தியா வந்து கிச்சனில் இருந்திருப்பா. இப்போ அப்படி சொன்ன உடனே எனக்கு கஷ்டமாக இருக்கும், அக்கா விட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அழுறா. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு பின்ன என்னடா பண்ணுறது, அப்பாவுக்கு திடுதிப்புன்னு பிஸ்னஸ் மீட்டிங் வந்துட்டு பட் 1 வீக் அக்கா கூட தாண்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே 1 வீக் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போய் தானடா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் போகணும், ஏன் வேணால் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அவளை காலேஜில் வேறு அட்மிஷன் போட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு என்ன இங்கேயே அட்மிஷன் போட்டு இங்கேயே விட்டுலாம், அது வேணும் செட் ஆகாது அண்ணியா. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்பா ஆல்ரெடி ஒயினை பிரிஞ்சிருக்கிறதே கஷ்டம், இதில் இவனும் இல்லைன்னா அவரும் ஒரு மாதிரி ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சொல்லலாம்ல, எனக்கு எப்போல்லாம் அக்காவை பார்க்கணுன்னு தோணும் அப்போல்லாம் எனக்கு ஒரு ஃபோன் எடுறா, நான் மாமாவை இங்கேருந்து அங்கே அனுப்பி உன்னை கூட்டிகிட்டு வந்து எத்தனை நாள் தங்கணுமோ அத்தனை நாள் தங்கிட்டு மறுபடியும் நீ போகிற மாதிரி பார்க்குறேன், சரியாடா அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா தான் சமாதானப்படுத்திருப்பாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களை தான் அழகாக ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருப்பீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது, அது கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சும்மா ரீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சும்மா ரீ, அது வந்து ரொம்ப சாஃப்டான சாரீ தான் கட்டணும், ஸ்டோன் ஒர்க் வச்சதெல்லாம் நைட்டு கெட்டக்கூடாதுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பயமுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி அழகாக சாஃப்டாக இருக்கிற சரியாக பார்த்தவங்களுக்கு கெட்டி விட்ருப்பாங்க. அந்த உடனே பார்த்துட்டு சரி இதுலையாவது ஒரு பின்னை வை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வெறும் ஒரு பின் தாண்டி வைக்கணும், அதுவும் மேலே அந்த முந்தான கிடக்கிற இடத்துல மட்டும் தாண்டி பின் வைக்கணும், அதை விட்டு கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது ஏன் அப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அங்கேருந்து ரியா நின்றுக்கிட்டு அதுவா அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுல்ல, இப்போது அது வந்து நைட்டு ரூமுக்கு போய் நின்றுட்டு ஒவ்வொரு ஊக்காக கலத்தி வைக்கிறதுக்கு டைமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயோ நீ எனக்கே கையை வழங்க பாருங்க கிடுக்கிடுன்னு ஆடுது, அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன்ட்டு கை இப்படி குளிருது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரியா கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்களா கையே கிடுக்கிடுன்னு எனக்கு ஆடுது, இதில் நீங்கள் வேற கூட கொஞ்சம் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் ஒரு நாள் நைட்டு ஜெயிக்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படி நீங்கள் வந்து அப்படியே மினியை பார்க்குறீங்க, மினி தான் கேட்டிருப்பாங்க. அப்போ மினியை பார்த்தோன்னே என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்டிப்பாக வச்சு செஞ்சிருவேண்டின்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெஷி சொல்கிறாங்க. அதில் ஒன்று சொன்னானே அப்படின்னு சொன்னோன்னே
ரூமுக்கு வாடி உன்னை வச்சு செஞ்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே சொன்னானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரூமுக்கு வாடி உன்னை சாவடிச்சிட்றேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே சொன்னாங்களே அப்படின்னு சொன்ன உடனே எங்ககிட்டயும் இதே தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படிங்கிற மாதிரி இப்போது நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வந்து ஜெஷி சொல்கிறாங்க, உனக்கு எப்படி லவ் மேரேஜோ அதேமாதிரி இது எனக்கும் லவ் மேரேஜ் தான். நானும் ஜிமினும் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுலேருந்தே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கும் அவருக்கும் செம்ம பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நானும் ஜெஷியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினி சொல்கிறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு தெரியாதா டேயும் ஜிமினும் ட்வின்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்போ வந்து ஜேகேவோட அம்மா அங்கே வராங்க. ஆமாம்மா கரெக்டாக ஜேகே பிறந்த 1 மாதம் கழித்து டே பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதனால 2 பேரும் ஒன்றா தான் படித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓஹோ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் 2 பேரும் டேயும் ஜிமினியும் லவ் பண்ணிங்களா அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. 2வது நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் அப்பப்போ பார்க்கு பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போவாங்க. கூடயே சுற்றுற எங்களுக்கும் போர் அடிச்சா. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சா. நான் அப்படியே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அப்படிங்கிற 2 பேத்துக்குள்ளே செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மினி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு ஓ ஓகே அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஃபோனெல்லாம் அடித்து எப்படியெல்லாம் என்ன கலாய்ச்சான் தெரியுமா. அதாவது நீ ரூமுக்கு வரவே இல்லடி செத்துருவடி அப்படி இப்படின்லாம் சொன்னான். அதே மாதிரி தான் வச்சு செஞ்சுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டோம் அக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ரியா அங்கே வந்து நின்றுட்டு ஏண்டி அவள் ஆல்ரெடி பயந்து நிற்கிறா, இல்லை நீ வேற கூட கொஞ்சம் பயன்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ரிஷி அதாவது சுகாவோட வைஃப் வந்து நின்றுட்டு டேய் அப்படிலாம் ஒன்றும் இருக்காடா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக உனக்கே இது பிடிக்க ஆரம்பிச்சிடும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொன்னேன்னா நிஜமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படியே அந்த ஒரு கிளாஸ் பால் கொண்டு தந்துருப்பாங்க. அப்படியே அதை வாங்கிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே தான் போகிறீங்க. இப்போ ஜேகே எப்படா வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்துருப்பார் போலுக்கு. இப்போ நீங்கள் கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோன்னே உங்கள் கையை பிடிச்சி டப்புன்னு இழுத்து இந்த வாலோடு பின் பண்ணுறாரு. நீங்கள் கையில் வச்சு இந்த கிளாஸே டப்புன்னு கீழே வந்து உடஞ்சிருக்கும். ஐ மீன் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் தான் கொண்டு வந்திருப்பீங்க. இழுத்த ஃபோர்ஸில் நீங்கள் அந்த கிளாஸே கீழே போட்டு உடச்சிருப்பீங்க. இந்த சவுண்டு வந்து கீழே இருக்கிறவங்களுக்குலாம் கேட்டிருக்கோம். ஏன்னா டோர் ஓப்பனாக அதாவது டோர் ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் தானே கிளாஸு கீழே போட்டிருப்பீங்க. இந்த சவுண்டு கீழே இருக்க எல்லாத்துக்கும் கேட்குது. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஷோ இவளையும் போய் பிள்ளைன்னு பித்தம்பரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டே போகிறாங்க. இப்போ ஒன்று தியா பார்த்துட்டு அது என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறா வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க வந்து அப்படி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லோரும் ஒரு ரூமில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அப்படின்னு ஜேகே தான் உள்ளே பிடிச்சி இழுத்தவர் அப்படியே கிஸ் பண்ண அதாவது பாலோடி பின் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. விடவே இல்லை. நீங்கள் செஸ்ட்டில் அடிக்கிறீங்க, மூச்சு விட முடியல, விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷமாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னடி இவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு பொறிக்காடா நீ இப்படி இழுத்து வச்சு கிஸ் அடிக்கிற அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே நீங்கள் கீழே அப்படியே சுற்றி மாற்றி பார்க்குறீங்க. இப்போ பார்த்துட்டு எதுக்குடா அந்த பாலை தூக்கி கீழே தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்களை அப்படியே இழுத்துட்டு போய் அப்படியே அந்த பெட்டில் வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த பெட்டில் உட்காந்துருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே அந்த வயிற்றோடே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே அந்த ஸ்டொமக்கில் தலையை வச்சு அப்படி சாய்ச்சி வச்சுருக்கீங்க. வச்சுட்டேன் லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா லவ் யூ பண்ணாட்டி அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ பார்த்துட்டோம் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஜேகே நிமிந்து பார்த்து கேட்குறீங்க. ஏன்னா ஜேகே கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேண்ணா. என்னமோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணா. ஏன் என்ன தோணுது அப்படின்னு சொன்னேண்ணா. இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடந்த ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு என்ன நடந்துச்சு, இது ஜெஷியக்காலை பற்றி பேசினாங்களே அதுவா அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டோன்னே அண்ணி இப்போ மட்டும் இல்லை அவங்க ஒரு வருஷமாகவே இதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
எவ்வளோ அழுவாங்க தெரியுமா. என்ன இன்றைக்கி அம்மா ஏதோ பேசிடுறது சமாளிச்சிட்டாங்க, பட் இருந்தாலும் இந்த பேச்சு ஸ்டாப் ஆகும்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஸ்டாப் ஆகாது தான், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சரி ஓகே தேவையில்லாமல் பேசுகிறேன் பார்த்தியா வாடி அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி அப்படியே உங்களுக்கு பெட்டில் புஷ் பண்ணியிருப்பாரு. டே பரதேசி பண்ணாட நாயை, நீ பேசுகிறத பார்த்துட்டு நானும் பேசுனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணு பார்த்து என்னடா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன், தள்ளுடா கொஞ்சம் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பேசுறதுக்கெலாம் டைமில் வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு இது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த செக்ஷனுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் செம்ம பெயினாக இருக்குது. அப்புறம் போக 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 உங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான். இப்போ அப்படியே உங்கள் டோர் தான் லாக் ஆகுது. இப்போ அப்படியே நீங்கள் முழிச்சிருக்க மாட்டீங்க, ஜேகே தான் முழிச்சிருக்கிறாரு. பார்த்துட்டு யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது ஜேகே நான் தான் ஜெஷி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அண்ணி சொல்லுங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கீழே வாப்பா விளக்கு கொளுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் அவளை எழுப்பி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஒரு கொஞ்சம் சீக்கிரம் அவளை அனுப்பிவிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் அனுப்பி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே வந்து உங்களை எழுப்புறாரு. இப்போ நீங்கள் அப்படியே எழுப்பிட்டு ஒரு 5 minutes ஜேகே லேட்டாக தானே தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு லேட்டாக தாண்டி தூங்கணும், பட் உன்னை விளக்கு போட கீழே கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியா சரி ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே போகிறீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்களை பார்த்து ஒரு நக்கலாக ஸ்மைல் பண்ணுறது. இப்போ நீங்கள் அப்படியே திரும்பிட்டு ஏன் அப்படி ஸ்மைல் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே, ஃபஸ்ட்டு உன் பாடியை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இப்போ வந்தால் அப்படி குனிஞ்சு பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸே எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மிக் பண்ணுறாரு. இதில் பார்த்து பொறுக்கி பொறுக்கி பரதேசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க பெட்ஷீட்டை வந்து எடுத்து நீங்கள் அப்படியே உங்களை வந்து கவர் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்ன மறைச்சாலும் நான் பண்ண பைட் மார்க்ஸ் எல்லாம் கிளியராக தெரியுது பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு பொறுக்கி 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறீங்க. இப்போ அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஜேகே முழிச்சு தான் இருக்கிறாரு. நீங்கள் வர்றதை பார்த்துட்டு அப்படியே தலைக்கு 2 கையை கொடுத்துட்டு அப்படியே கால் ஆட்டிக்கிட்டு அப்படி இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்து போய் குளிக்க போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஓடி குளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போகிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டா அவர் வெளியே வராரு. நீங்கள் வந்து அழகாக ஒரு பிங்க் கலரில் ஒரு சாரீ கட்டியிருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களுக்கு டாப் டு பாட்டம் பார்த்துட்டு பிங்க் கலரா அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஒரு பிங்க் கலரில் ஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து விட்டு போட்டுட்டோம். பிங்க் கலர் சவுமுட்டாய் கலர் டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி முறைக்க போட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேயுமே ட்ரெஸ் கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வந்து இந்த கழுத்தில் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து இக்கிமோஸ் கொடுத்தது வந்து அப்படி கிளியராக வெளியே தெரியுது. நீங்கள் வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு என்னடி பண்ணுற, பாரு நாய், நான் இத்தனை தடவை சொன்னேன் கழுத்தில் கடிக்காதான்னு பாரு ரெட்டிஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது புருஷனின் மையமேடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அடிக்கிறீங்க. இப்போ ஜேகே பார்த்துறேன், சரி கூட நான் ஃபவுண்டேஷன் போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் உங்களுக்கு அழகாக போட்டு விட்றான். பட் இருந்தாலும் லைட்டாக தெரியுது. ஜேகேயை பார்த்து அப்படி முறைக்கிறீங்க. இப்போ அவனும் பார்த்துட்டேன், என்னடி பண்ண சொல்கிற, மாமாவுக்கு மூடி ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அப்படி செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு புருஷன்டி அதனால தான்டா அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படி நீங்கள் அப்படியே மெல்ல கீழே போகிறீங்க. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு விளக்கு கொளுத்துவாயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே நீங்கள் பூஜை ரூமுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே விளக்கெல்லாம் கொளுத்தி அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. இப்போ அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு சரி ஓகே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படி சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் தான் உட்காந்துருக்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு வயன் வச்சா மத்தாக இருக்கணும், யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, உங்கள் பாட்டி தான் அந்த சைடில் உட்காந்துருப்பாங்க. அதாவது வந்து சோஃபாவோட கார்னரில் உங்கள் பாட்டி இருக்காங்க, இந்த சைடு வந்து உங்கள் அம்மா இருக்காங்க, நீங்கள் சென்டரில் இருக்கிறீங்க. பார்த்துட்டு என் பேத்திக்கிட்ட என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மாவுக்கு கையிலேயே அடிச்சிருப்பாங்க. வலிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என் பேத்தியா அவள் எப்படி இருக்கணும் தெரியுமா, என்னடி சொல்லி கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரும் கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் போச்சுல எல்லாம் சொல்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அது நீ இன்னொரு வீட்டுக்கு போனால் நான் உனக்கு சொன்னேன், என் பேத்தி என் வீட்டுக்கு தானடி வந்திருக்கா, என் பேத்திக்கிட்ட என்னடி இப்போ கார் வந்து ஓதிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு சரி 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 ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே
இந்த உங்கள் அம்மா பார்த்துட்டு பேத்தி சொன்னால் மட்டும் அப்படியே வரைஞ்சிக்கிட்டு வருவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே போட்டேன்னு வை. நானே எனக்கு பிறந்தது அவ்வளோ பேரன்களாகி போயிட்டே ஒரு பேத்தி கூட இல்லையேன்னு யோசித்தேன். நீ அழகாக 2 பேர பிள்ளைகளாக பார்த்து பெற்று போட்டேன். அதுவும் என் 2 பொம்பளை பிள்ளைகளாக பெற்று போட்டேன். சந்தோஷப்பட்டேன்டி. நீ என் பேத்திக்கிட்ட என்னலாண்டி சொல்லி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மா நீ எனக்கு சொன்னால் தான் நான் அவளுக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அது உனக்கு நீ கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு போனேன். ஏம்மா பேத்தி என் வீட்டுக்கு தான் வந்திருக்கா, அதனால அவள்கிட்ட ஏதாவது சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீங்கள் சென்ட்ரல் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன பார்த்துட்டு பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு சரி ஓகே அம்மா இன்னும் 1 வீக்கில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா என்னம்மா 1 மந்த் இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்பாவுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் போய் தான் ஆகணும், சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அம்மா சாரி சொல்லணும் சரியா, அம்மாவுக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு, அம்மா போய் தான் ஆகணும். சமத்தாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும், அம்மாவையே நினச்சி அழக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே கண் கலக்குறீங்க. இப்போ நான் பார்த்துட்டேன் எதுக்கிட்டே அழுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சி விட்றாங்க. இப்போ பார்த்துட்டேன் சமத்தார் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மாவும் அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் பாட்டியை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் பாட்டியோட ஷோல்டரில் சாஞ்சிருக்கீங்க. என் பேத்திக்குட்டிக்கு என்னடா ஆச்சு அலை வச்சுட்டு போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, பாட்டி ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சொல்ல குட்டி நான் உன்னை பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, சரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பாட்டியோட ஷோல்டரில் தான் சாஞ்சிருக்கீங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகிருக்கும். 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் சரியாடா. இப்போது ஜேகே தான் வீட்டில் இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு ஏன்டா கத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அம்மா அங்கே பாரும்மா அண்ணன் என்னடானா பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போன்னு சொல்லிட்டு இருக்காம்மா அப்படின்னு சொல்லணும். பிஸ்னஸ் மீட்டிங்கு போகணுன்னா போயேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அம்மா ஹனிமூனுக்கு அனுப்பிவிடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் பத்தியா உன்னை என்ன ஹனிமூனுக்குன்னு வெளியே அனுப்பியே வைக்கலையே. அண்ணியா உனக்கு இதை நியாயமாக இருக்கா, ஒரு வாரம் லீவ் போட்டு எங்களை எங்கேயா வெளியே அனுப்பிவிடுமா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட பார்த்துட்டு அத்தை வேண்டாம் அத்தை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அத்தை பார்த்துட்டு என்னடி தங்கச்சி அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அத்தை தினமும் ரூமில் வச்சு ரொம்ப படுத்தி இருக்கிறாரு, இல்லை ஹனிமூனுக்குலாம் போட்டு சத்தியமாக பட மாட்டார் அத்தை, வேணாம் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏடா என் மருமகள் அவ்வளோ பாடாடா படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா ப்ளீஸ்மா அவள் கிடக்குறா ப்ளீஸ்மா அப்படின்னு சொன்னானே. அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி அவன் அவ்வளோ ஆசைப்படுறாள் அடிட்டாங்கோ, நீ ஒரு நாள் போயிட்டு வா சரியா, ஏதாவது டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிடு, அப்படியே கத்தி எடுத்து குத்திடுறேன் அப்படின்னு சொன்னான். நான் பிள்ளைம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ உடனே பார்த்துட்டு என் பிள்ளையாக இருந்தாலும் என் மருமகளோ டார்ச்சர் பண்ண கத்தி எடுத்து வயிற்றுல குத்திடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா மாதிரி பேசுமா கொலக்கறி மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் தான் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களை ஹனிமூனுக்கும் அனுப்பி விட்ருப்பாங்க, சுவிட்சர்லாந்து தான். நீங்கள் அந்த 1 வீக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஜேகே கூட அங்கே வெளியெல்லாம் போய் நல்லா சுற்றி எடுத்து பார்த்துட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறீங்க. பட் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பகல் நேரத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு நைட்டு ஜேகே வச்சு செய்யின்னு செஞ்சு விட்ருவாரு. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக பெயினில் கத்துவீங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே கத்துவீங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஜேகே கை கால் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே மெல்ல அழகாக பிடிச்சி விட்டு அப்படியே உங்களை வெளியே ஊர் சுற்றதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். நீங்கள் வெளியே ஊர் சுற்றதுக்கு கூட்டிகிட்டு போனோடனே நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. இப்போ அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவர் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ ஜேகே ஃபுல்லாக பிஸியாட்டம் அப்படியே சுற்றிக்கிட்டே திரிவார். அதாவது வீட்டுக்கு வரதே கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். வீட்டுக்கு வருவார் நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். ஏன்னா மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு 1 மந்த் லீவ் எடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஹனிமூனுக்குன்னு சொல்லி 1 வீக் லீவ் எடுத்துருப்பாரு. பட் அதனால் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும்ல. பட் அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுனால ஜேகே இப்போ வீட்டுக்கு வரதே கொஞ்சம் கஷ்டம் தான். நைட்டு 10 மணி 11 மணிக்கு வருவார். ஈவினிங் 6 மணிக்கே கால் பண்ணி சொல்லிடுவார், நான் வரதுக்கு இன்றைக்கி லேட் ஆகும்மா, நீ தூங்கிடு, சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தூங்குறதுக்கு மனசே வராது. நீங்கள் அப்படியே நைட்டு இப்போ ஜேகே வரது வரைக்கும் முழிச்சு அந்த முன்ன சோஃபாவில் தான் உட்காந்துருப்பீங்க. உட்காந்து நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருந்து ஜேகே எப்போ வருவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாசலையே பார்த்து உட்காந்துருப்பீங்க. அப்புறம் ஜேகே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரூம்லேயே போய் படுக்க போவீங்க. இப்படியே ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு
ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே பார்த்துட்டு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஜேகே அப்படி டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஜேகே எனக்கு என்னன்னு தெரில 2 நாளாக ரொம்ப தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அச்சோ என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே உங்கள் தலையை பிடிச்சி பார்க்குறாரு. இப்போ ஒன்று பார்த்துட்டு தெரில ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரில கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஓடி போய் அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் வாமிட் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடி வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் தலையை வந்து அப்படி கொஞ்சம் பிடிச்சிருக்கிறாரு. இப்போ அப்படியே நீங்கள் வாமிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஜேகே என்னன்னு தெரில ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்ன சாப்பிட்டேன் என்னன்னு தெரில ஜேகே 2 நாளாக என்னால் ஒழுங்காக சாப்பிடவே முடியல. 2 நாளாக நான் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு வார்த்தை சொன்னியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து அப்படியே கீழே கூட்டிகிட்டு போகிறான். கீழே தான் உங்கள் அத்தைமாருங்க உங்கள் அக்காமாருங்க எல்லாருமே அப்படியே வரிசையால் உட்காந்துருந்து கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே கீழே போய்ட்டு டேய் எங்கடா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகேயோட அம்மா பாதி கேட்ட உடனே இப்போ ஜேகே பார்த்துறேம்மா என்னன்னு தெரிலம்மா வாமிட் பண்ணுறா தலை வர வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கா 2 நாளாக ஒழுங்காக சாப்பிடலான்னு வர சொல்கிறா. அதான் சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இரு என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தலை வலிக்குன்னு சொல்கிறா வாமிட் பண்ணுறா 2 நாளாக ஒழுங்காக சாப்பிடலான்னு வர சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். இப்போ உடனே அதாவது ஜேகேயோட அம்மா அப்படியே ஜின்னோட அம்மாவை பார்த்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ உடனே நிமிந்து ரியாவை பார்த்து ரியா ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தெரியலையாத்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். இப்போது ஆரம்போட ஒய்ஃப் ஜெரி பார்த்துட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரியா கேட்குறாங்க. இப்போ உடனே ஜெரி பார்த்துட்டு அது எனக்கும் ஃபஸ்ட் டைம் சிம்டம்ஸ் இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அதனால இருக்குன்னு சொல்கிறியா அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஆகி 2 month ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இருக்குமோ அப்படின்னு வரிசையாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னது இருக்குமா புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு ஒரு ஆள் இருக்குமோ ஜேகே அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லோரும் அப்படி கோரஸாக ஜேகேயை பற்றி கேட்குறாங்க. இப்போ ஒன்று ஜேகே பார்த்துட்டு என்ன ஏன் எல்லோரும் என்னை பற்றி கோரஸாக கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது ஒன்றும் இல்லை ஜேகே ஒரு ஆள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஐயோ என்ன எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே டென்ஷனில் கத்திட்டாரு. இப்போ உடனே மேலேருந்து மெம்பர்ஸ்லாம் கீழே வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா எதுக்கடா கத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் அவளுக்கு வாமிட் வருது 2 நாள் தலைவலி 2 நாளாக அவள் ஒழுங்காக சாப்பிடலன்னு வேறு சொன்னான். இதை வந்து கீழே வந்து சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க இருக்குமோன்னு கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சொன்னாங்களே இருக்குமோன்னு கேட்குறாங்க. பட் என்ன இருக்குமோ தெரியலண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். போய் கடையில் போய் ப்ரெக்னென்சி கிட்ட ஏதாவது இருக்குன்னா வாங்கிக்கூட கையில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜின் அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. என்னது ப்ரெக்னென்சி கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே பார்க்குறாரு. என்னது ப்ரெக்னென்சி கிட்டா ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கூப்பிட்றாரு. நீங்கள் எப்படி பார்த்துட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி தலையாட்டுறீங்க. எப்போ ஒன்று பார்த்துட்டு இதை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே ஓடுறாரு. இப்போ பார்த்துட்டு இப்போலாம் சொன்னதும் பிள்ளைக்கு புரியும் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்கள் அத்தை பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. உங்கள் பாட்டி இப்படி பார்த்துட்டு இவன் எங்கடி போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ப்ரெக்னென்சி கிட்ட வாங்க போகிறாமா அப்படின்னு சொன்னேன். அவனை பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜிம்மின் அப்படியே வெளியே போய் டேய் பாட்டி கூப்பிட்றாங்களா வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஜேகே அப்படியே வெளியே போனவர் இப்போ ஃபுல்லாக வராரு. ஏன்டா பாட்டி கூப்பிட்டாங்கடா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேயோட கழுத்தில் அப்படியே கையை போட்டுட்டு அப்படியே இழுத்துட்டு வர்றாரு. இப்போ பார்த்துட்டு ஏன்டா ஒரு பெரிய வைத்தியர் நான் இங்கே இருக்கிறேன் நீ என்னடா எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆமாம் பாட்டி பாரு பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ உங்கள் பாட்டி தான் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாங்க. அப்படியே பிடிச்சி அந்த நாடியை செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா ஒயன்மா நீ குழந்தாண்டா இருக்கிறாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் பாட்டியை பார்த்துட்டு பாட்டி நிஜமாதாம்மா நீ குழந்தாண்டா இருக்கிற உன்னுடைய நாடி துடிப்பில் 2 துடிப்பு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் பாட்டியை
டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்கள் பாட்டி அப்படியே பிடிச்சிக்கிட்டு "என் சொல்லும்" அப்படிங்கிற மாதிரி இப்போ கிஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் பாட்டியை பார்த்துட்டு "நிஜமா பாட்டி" அப்படின்னு சொன்னோன்னே நிஜமா தாண்டா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எல்லாரும் பார்த்துட்டு நம்ம ஜெயிக்க சாதிச்சுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கத்துறாங்க. இப்போ வந்து உங்கள் சிஸ்டர், அதாவது மெம்பர்ஸோட ஒய்ஃபெல்லாம் பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் ஒயின் கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அப்படி கையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே நீங்கள் ஜெய்கே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜெய்கே நீ அப்பாவாயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜெய்கே டைட்டாக ஹக் பண்ணி அழுறீங்க. இப்போ எல்லாரும் அப்படியே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போச்சுலேயே ஜெஷி உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஜெஷி பார்த்துட்டு அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து ஜெஷி வந்து அப்படி ஒரு மாதிரி அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. இப்போ ஒன்று உங்களை தட்டி ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜிமின் வந்து அல்ல நின்று ஜெஷியை பார்த்துருப்பாரு. ஜெஷிமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போது அதாவது கிச்சனில் தான் வீ நின்றுப்பான். அப்போ ஜிமின் பார்த்துட்டு டேய் மச்சான் தண்ணி எடுத்துகிட்டு வாடா கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு அப்படியே வீ வந்து வாரான். ஜிமின் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணியை கையில் கொடுத்தோன்னே அவன் தண்ணி அப்படியே கொடுக்குறான். பட் அப்படியே அதாவது தண்ணி கொடுக்கலான்னு பக்கத்தில் போகும்போச்சுலேயே அப்படியே ஜெஷி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ உடனே ஜெஷியை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜிமின் கையில் தண்ணி வச்சுருப்பான்ல, ஜிமின் வந்து அந்த தண்ணியை எடுத்து அப்படி ஃபேஸில் அடிக்கிறான். இப்போ அடித்த உடனே எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ வந்து அவங்க பாட்டி வந்துட்டு டே ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே கையை வந்து பிடிச்சி பார்க்குறாங்க பாட்டி. அப்போ பிடிச்சி பார்த்துட்டு ஏம்மா மருமகளே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போது உங்கள் அத்தை தான், அதாவது ஜேகேவோட அம்மா தான், அவங்க நிமிர்ந்து பார்த்துட்டு என்னத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவளும் குழந்தைண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள் அத்தை கேட்குறாங்க. இப்போ உடனே பார்த்துட்டு ஆமாம்மா இவளும் குழந்தைண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜிமின் பார்த்துட்டு, அதாவது ஜிமினுக்கு இது ப்ராசஸே ஆக மாட்டேங்குது. ஜிமின் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். இப்போ ஜேகியும் வியும் பக்கத்தில் நின்றுட்டு டேய் நீ அப்பா வாயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை போட்டு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உடனே என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் கேட்குறேன் டேய் நீ அப்பா வாயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே ஜிம்மி முட்டங்கால் போட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அப்படியே ஜெய்கே பார்த்துட்டு டே அழாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே இது பண்ணுறாங்க. பட் ஜெய்மின் வந்து அப்படியே ஜேகே ஹக் பண்ணி அழுறான். ஜேகே மட்டும் இல்லாமல் அப்படியே ஜிம்மினோட அம்மாவெல்லாம் ஹக் பண்ணி அப்படியே பயங்கரமாக அழுறான். இப்போ வந்து ஜெஷி வந்து எலும்பி உட்காந்துட்டு ஐயோ எனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயோ அக்கா ஜெஷி அக்கா நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெஷி அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு அப்படியே ஒயனை நிமிர்ந்து பார்க்குறா. இப்போ பார்த்துட்டு அக்கா நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாக்கா அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்களை வந்து ஜெஷி டைட்டாக பண்ணிட்டுக்கு அழுகா. அப்போ நீங்கள் பார்த்துட்டா ஐயோ அக்கா அழாதக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆல்ரெடி ஜிம்மினுமே அழுதுட்டு தான் இருக்கிறான். இப்போ பார்த்துட்டு அக்கா ஆல்ரெடி ஜிம்மினா தான் அழுதுட்டுருக்காருக்கா நீயும் அழாதக்கா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜெஷி வந்து அப்படி ஜிம்மினை தேடுறா. அப்போ ஜிம்மின் வந்து அது சைடில் தான் இருந்தா டே அழாதுடான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜெஷி அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் போயிட்டு ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெஷி லவ் யூடி நான் அப்பா போயிட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டுருக்கலாம். இப்போ பார்த்துட்டு டேய் சந்தோஷமான விஷயம்டா எதுக்கடா அழுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே தலையை வந்து பேட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நார்மலாகிடுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக்கப்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து டாக்டருமே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜெஷிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க, உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்ககிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கும் சரி ஜெஷிக்கும் சரி ட்வின்ஸ் தான். இப்போ உங்கள் 2 பேர்த்துமே சேஃபாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஜெஷிட்ட மட்டும் உங்களோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜெஷியும் பார்த்துட்டு தேங்க்யூ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒயனை வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ நீங்களும் பார்த்துட்டு ஐயோ நம்ம 2 பேத்துக்கும் ட்வின்ஸா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாரேன் லேட்டாக பெற்றுக்கிட்டாலும் ரெட்டை பிள்ளையாக பெற்று கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்னா உடனே இப்போ ஜெஷிக்கு செம்ம ஹாப்பி. ஜெமீனுமே வானத்துக்கு 9 குதிச்சிருப்பான். அண்ட் ஜேகேயுமே அண்ணா
நீயும் நானும் அண்ணன் தம்பி நமக்கு மட்டும் ஏன்டா 2 ட்வின்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ உடனே ஜிமின் பார்த்துட்டு ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏண்டா இந்த 4 குட்டீஸே வச்சு சமாளிக்க முடியல, நீங்கள் 2 பெற்றா மொத்தத்தில் 8 பேர்த்த போட்டு எப்படி தான் சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சமாளிக்கிறது உங்கள் வேலை தான், பின்ன எங்கள் வேலையா, நாங்கள் அதுக்கு அடுத்த குழந்தைக்கு பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எடு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்து பாட்டி அடிச்சிடாத பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பின்ன ஆல்ரெடி ரெட்டை பிள்ளை பார்த்தா அது ஆல்ரெடி உடம்பு வீக்காக இருக்குது, இதில் நீங்கள் அடுத்த குழந்தைக்கு ஒரு பிளான் போட போகிறீங்களா, கொண்டே போடுவேன். கபரு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பிள்ளைங்க பக்கத்தில் போனீங்க லட்டி எடுத்து அப்படியே வெளுத்து வாங்கிடும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னோன்னே அந்த பாட்டுக்கு ஒரு சாவு காலம் வரல அப்படிங்கிற மாதிரி இப்போது செக்கி புலம்பிக்கிட்டே எங்கேருந்து போயிடுறான். அந்த லோன்னு பாட்டி பார்த்துட்டு என்னடா புலம்புற அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ செக்கி எங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஜூஸை போட்டு கொடுக்குறது என்ன, அதாவது எல்லோரும் உங்களையும் ஜெஷியும் இருத்தி வச்சு அப்படியே தாங்குன்னு வேலையாக பார்க்குறாங்க. உங்களெல்லாம் எந்திரிச்சு ஒரு பொருளை தூக்க மாட்டாங்க. நீங்களாவது ஒரு சில நேரங்களில் ஏதாவது சின்ன வேலைகளை நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஜெஷியெல்லாம் எழும்புறதே இல்லை. ஏன்னா ஜெஷிக்கு கொஞ்சம் லேட்டாக வேறு குழந்த பிறகுதா. அண்டு செகண்ட் விஷயம் அவளுக்கு பாடி ரொம்ப வீக்காக இருக்குன்னு வேறு சொல்லியிருப்பாங்களா. அதனால ஜெஷியெல்லாம் இருந்த இடத்துல எழும்பவே விட மாட்டாங்க, அப்படியே இருக்க வச்சுருப்பாங்க. அண்ட் இப்படி தாண்டா அவங்க டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்குது. அப்படியே கூட ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கும் சரி ஜெஷிக்கும் சரி 2 மந்த் ஆகுது. இப்போது மினி உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு உங்கள் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கிறா. இப்போ என்னன்னு தெரில, அப்படியே மினிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. இப்போ அவள் நேராக போய் வாமிட் பண்ணிகிட்டு இருக்கிறா. இப்போ அவங்க அத்தை பார்த்துட்டு ஐயோ இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ஹெட்டை தடவி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ அப்படியே உட்காந்துட்டு அத்தை என்னன்னு தெரில அத்தை, ஒரு வாரமாக வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் என்னடி ஒரு வாரத்தை சொல்ல மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தை நான் இப்போ என்னன்னு தெரில அத்தை, நான் சாப்பிட்ற ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு வாமிட் பண்ணிக்கிட்டே தான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் என்னடி செக் பண்ணி ஏதாவது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் செக் பண்ணலையா அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு செக் பண்ணி பாருடி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பாட்டிங்க வந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா என்னன்னு தெரில இவ வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இரு இவ கையும் பிடிச்சி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் பாட்டி தான் அப்படியே கையை பிடிச்சி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா ஏய் என்னப்பா ஒரு வீட்டில் 3 பிள்ளைத்தாச்சி பிள்ளைகளா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை தான் கேட்குறாங்க. உடனே பார்த்துட்டு ஆமாடி இவளும் ப்ரெக்னெண்ட்டாக தாண்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ நீங்கள் அப்படியே ஹாப்பியாக பார்த்து உங்கள் பாட்டி அப்படி டைட்டாக ஹக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா மினி. இப்போ உடனே பார்த்துட்டு அத்தை நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இரு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொன்னேன்னா போகலாம் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே மினியும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆமாம் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதாவது 1 மந்த் ஆகிருக்கும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு மினியும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே நீங்கள் டைனிங் டேபிளில் இருக்கீங்க, நீங்கள் மினி அப்புறம் ஜெஷி 3 பேருமே அப்படியே டைனிங் டேபிள் உட்காரிங்க. மற்ற எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே எல்லோரும் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. இப்போ வந்துட்டு அப்பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது மினி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ நீங்கள் மினி அப்படி திரும்பி பார்க்குறான். இப்போ பார்த்துட்டு ஏன் சொல்லும் அங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மினி அப்படியே வீயை கூட்டிகிட்டு அப்படியே ரூமுக்கு போயிருப்பா. இப்போ ரூமுக்கு போயிட்டு இப்போது விஷயத்த சொன்னோன்னே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போ பார்த்துட்டு ஏய் விட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நிஜமாடி அப்பா ஆக போகிறேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே செக் பண்ணியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணேன் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொன்னானே. லவ் யூடி அப்படின்னு சொன்னேன்னா லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மினி அப்படி டைட்டாக ஹேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே ஜிமின் விஜேகே 3 பேரும் அப்படியே தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் நான் ஆஃபீஸ்க்கெலாம் வரமாட்டேன், நான்லாம் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்க மாமாமாருங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சரி நீங்கள் என்னென்னு பண்ணிட்டு போங்க, நான் அதே நீ ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு. ஏன்னா இத்தனை நாள் அவங்களும் வீட்டில் இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க 3 பேரும் நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம், நாங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க மாமாமாருங்களாம் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. இப்போ அப்படியே இவங்க 3 பேரும் தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த ஜிம்மி
ஜெக்கினும் ஜேகே வந்து அவன் தாங்குன்னு தாங்குறாங்க. ஏன்னா ட்வின்ஸ் வேறையா, அதனால் தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படியே ஜூஸ் எல்லாம் போட்டு இப்படி வரிசையாக கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ என்ன பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னான், உங்களுக்கு தெரியுமா ஜெஷி அக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜெஷி பார்த்துட்டு சொல்லுவாயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. உங்களுக்கு தெரியுமா என்னை ஒருத்தன் மகாராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ என்ன ஜேகே பார்த்துட்டு, இப்போ மட்டும் நீ என்ன பண்ணிகிட்ருக்குற, நீ எந்த வேலையும் செய்யாமல் மகாராணி மாதிரி தானடி இருக்க, மகாராணி மாதிரி இருந்தால் நல்லா கொட்டிக்கிட்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அது நீ வேலை பார்க்குற, அப்போ வேலைக்காரனோட பொண்டாட்டி வேலைக்காரி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சோ கடவுளே எம்மா தாயே தெய்வமே அமைதியாக இருமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ இதை கேட்டுட்டு கிச்சனில் இருந்து மற்ற 4 பேரும் உளுந்து சிரிச்சிட்ருக்குறாங்க. இப்போ உடனே அப்படியே ஜேகே வந்து எட்டி பார்த்துட்டு, அண்ணி மாருங்களே ப்ளீஸ் சிரிக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்களும் சிரிப்பெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே சைலண்டாக இருப்பாங்க. இப்போ அப்படியே நான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே இந்த விஷயம் உங்கள் அம்மாக்கிட்டலாம் சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மாலாம் மாதத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டியெல்லாம் வந்து இப்படி பார்த்துட்டு பார்த்து போயிட்டுருப்பாங்க. இப்போது 7 மந்த் ஆகுது. இப்போது உங்கள் வீட்டில் இருந்தால் வராங்க, அதாவது வளைகாப்பு மாதிரி வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. இப்போ ஒன்று பார்த்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, கூட்டிகிட்டு போக போகிறோம். எதுக்கு? அது எதுக்குன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அவளை கூட்டிகிட்டு போண்டாமா அப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க ப்ளீஸ், என்னை விட்டு என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போனாதுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே சொல்கிறான். இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு, என்னது கூட்டிகிட்டு போகக்கூடாதா, ஏன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்போ என் பொண்டாட்டி என்னை விட்டு கூட்டிகிட்டு போகாதுங்க, அப்புறம் எனக்கு ஃபீலிங்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, வேணா நீங்களும் எங்கள் வீட்டில் வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அப்புறம் இங்கே உள்ள ஒர்க்கு யார் பார்த்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்காக கூட்டிகிட்டு போகாமலாம் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னை விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. இப்போ பார்த்துட்டு, ஏண்டி வரலையா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நீங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. பார்த்துட்டு, நல்லா இருக்குடி உன் கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் அம்மா கீழே போகிறாங்க. இப்போ என்ன பார்த்துட்டு, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல அப்படின்னு சொன்னோன்னே, கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கையை எடுத்து விட்ரு அப்படி நீங்களும் கீழே போகிறீங்க. இப்போ என்ன பார்த்துட்டு, இத்தனை நாளாக நம்மளும் சுற்றி வந்துட்டு இருந்தா, இப்போ அப்படியே அவங்க அம்மாவை பார்த்தேன்னு அப்படி வெட்டுக்குன்னு வெட்டிட்டு போகிறா பார்த்து, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே கீழே வர்றாரு. இப்போ அப்படியே கீழே போனால் நீங்கள் தான் அப்படியே உங்கள் அம்மா கிட்ட போய் நின்ட்டா, மா ஏம்மா மூஞ்சி இழுத்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பின்ன என்னடி வரலன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மா அவர் என்னை விட்டு இருக்க மாட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இப்போ உங்கள் அம்மா பார்த்துரு, ஏண்டி எங்களுக்கு ஆசை இருக்காதா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, புரியுது எனக்கு, இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு நீயும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே பார்த்துட்டு, சரி ஒரு மாதத்துக்காவது வந்து இருந்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, 1 மாதத்துக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பாவமாக பப்பி ஐஸாக பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பார்த்தல அவர் பார்க்குற பார்வையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்படி அப்படியே உங்கள் அம்மா எட்டி பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு, ஐயய்ய என்ன இது கூத்தாயிடுச்சு, என்னடி இடி தலைப்பிரசவம் பிறந்த வீட்டில் தாண்டி பார்க்கணும், நீ என்னடி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவரை நீயே பார்க்குறல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஃபேஸ் டோன் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஷையோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ உங்கள் அத்தை அதாவது ஜெய்கோட அம்மா உள்ளேருந்து வராங்க. வந்துட்டு என்ன சம்மந்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, வரமாட்டேன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏம்மா போயிட்டு வா, ஏன்னா தலைப்பிரசவம் பிறந்த வீட்டில் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அது பார்ப்பாங்க அத்தை கரெக்டு தான், ஆனால் உங்கள் பிள்ளையோட மூஞ்சை கொஞ்சம் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே உங்கள் அத்தை அப்படியே ஜெய்கே பார்த்துட்டு, என் அழகு மல்லி கொழுந்து என்ன பார்வை போடா அந்த பக்கம் ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா ப்ளீஸ்மா ஏதாவது பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நானும் என்ன தெரியுமா சொல்லுவேன், உன்கிட்ட இருந்து அவள் ஒரு 3 மாதத்துக்காவது தப்பிச்சிடட்டும், அந்த புள்ள 7 மாதமாக கஷ்டப்பட்டுட்ருக்கு, ஒரு 3 மாதமாவது அந்த பிள்ளை சும்மா விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, மா அவளை இவ்வளோ தாங்குன்னு தாங்குறேன் பார்த்தல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
கரெக்டு தான். தாங்குன்னு தான் தாங்குற. பட் இருந்தாலும் அவளுக்கும் ஆசை இருக்கும்ல, அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டிலேருந்து ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவளுக்கும் தோணும்லாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மா நீ எனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னா நீ உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏண்டா என் மருமகளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படிங்கிற மாதிரி ஜெமின் அழுறாரு. இப்போ அப்படியே ஜேக்கியோட அம்மா பார்த்துட்டு சம்மந்தி அப்படின்னு சொன்னோன்னே, தெரியல சம்மந்தி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ அப்படியே ஜேக்கியோட அம்மா பார்த்துட்டு, சரி வேறு வழி என்ன, நீங்களும் அப்படியே அண்ணனை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் நீங்களும் அப்படியே அண்ணனை கூட்டிகிட்டு இங்கே வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆனால் அவரோட ஒர்க் எல்லாமே அங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், ஒரு நாளாவது நீங்களும் இங்கே வந்து நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்ல, நீங்களும் தியா அண்ணன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கே வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்படியே உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் அப்பாக்கிட்ட கேட்டால் உங்கள் அப்பாவுக்குமே அது சரின்னு பட்டிருக்கோம், ஏன்னா அவரோட சொந்த ஊருமே அதுதான். பட் இருந்தாலும் ஒர்க்கு அப்படிங்கிறதுனால தான் அவர் வெளியே போயிருப்பார். இப்போ அப்படியே பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி நானும் அப்போ நம்மளும் அப்போ அங்கேயே செட்டில் ஆயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பாவுமே இங்கே வந்திருப்பாரு. இப்போ எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. ஐயா என் பொண்டாட்டி என்ன விட்டுரு, எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு போதும் குதிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கை தட்டி விடுறீங்க. இப்போ அப்படியே இப்போ வந்து உங்கள் 3 பேர்த்துக்குமே ஒன்றாவே வளைகாப்பு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லோரும் பிளான்லாம் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வளைகாப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போது உங்களுக்கும் ஜெஷிக்கும் 9 மந்த் ஆகுது அண்ட் மினிக்கு வந்து 7 மந்த் ஆகுது. ஓகேவாடா? இப்போ வந்து உங்களுக்கு வளையெல்லாம் போட்டு அப்படியே சந்தனம்லாம் பூசி அப்படியே உங்களுக்கு வந்து, அதாவது உங்கள் வயிறும் சரி ஜெஷி வயிறும் சரி செம்ம பெருசாக இருக்குது. ஏன்னா ட்வின்ஸ் வேறையா உங்கள் 2 பேர்த்துக்கும். அதனால் உங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது. ஜேகே அப்படியே உங்கள் வயிறு அப்படியே கேரி பண்ணி பிடிச்சிருக்குறாரு. இப்போ அப்படியே உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்போ அப்படியே மத்தியானம் ஆகுது. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து உங்களுக்கு கீழே இருந்து காலை பிடிச்சி விட்டுட்டுருக்குறாரு. இப்போ வந்து இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே நீங்கள் பார்த்துட்டு, ஜேகே பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் இருக்குல்ல, அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜேகே அப்படியே டைமை பார்க்குறாரு. வழக்கமாக நம்ம 5 மணிக்கு தானே நம்ம வாக்கிங் போவோம், இன்றைக்கி என்ன 4 மணிக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போவோமே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி ஓகேவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஜேகே வந்து அப்படி மெல்லமாக நடத்தி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ வந்து அவங்க வயிற்று அப்படியே கேரி பண்ண மாதிரி அவர் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ நான் பார்த்துட்டேன், ஜேகே விடு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ என்ன நீங்கள் பார்த்துட்டு, சரி எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டோம், இல்லை புரியலை. இல்லை நிறைய பொண்ணுங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் குழந்த பிறக்கும் போச்சில் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதாவது ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்கல்ல, அதே மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜேகே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்து, இல்லை அது சொல்லலாம், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, பல்ல உடச்சிருவேன் பேசாமல் வந்துடு அப்படின்னு சொன்னோன்னா, கோவப்படாது சொல்லு பயன், சத்தியமாக நான் கோவப்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லு அப்படின்னு சொன்னேன்னா, கொன்னுருவேண்டி நானே உன்னை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஏன் பின்ன கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்க, பேசாமல் வாடி அப்படின்னு சொன்னேன்னா, சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னேன்னா, நானும் உன் கூட சேர்த்து செத்துருவேன் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, டென்ஷன் ஆகிட்டியா, பின்ன நீ கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இதோட நீ என்கிட்ட 100வது நேரம் கேட்குற, 7th மந்த்லேருந்தே இதை தான் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒன்றும் ஆகாதுமா, நீ ஏன் ப்ரெக்னென்சி டைமில் செத்தவங்கள யோசிக்கிற, எத்தனை பேர் பொழைச்சிருக்காங்க அவங்கள யோசி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே நடக்கிறீங்க. இப்போ ஒன்று ஜேகே பார்த்துட்டு, ஷபா இவ்வளோ ஒரு நாள் சமாளிக்கிறதுக்கே இப்படி இருக்குது, பேசாமல் இவ்வளோ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்ருக்கலாமோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே பின்னாடி வர்றாரு. என்னை துரத்தலாம் தானே நீ பிளான் போடுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பின்ன இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டால் அப்படி தான் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே உங்கள் வயிற்று அப்படியே கேரி பண்ணிட்டே வர்றாரு.
இப்போ அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்படி பக்கத்துலேயே இவங்க ஒரு பெஞ்சு மாதிரி இருக்குது, அதில் அப்படியே உங்களை இருத்தி வச்சுட்டு அவரும் பக்கத்தில் உட்கார்றாரு. இப்போ அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அங்கே நிறைய குட்டி குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படியே அந்த குழந்தைங்கள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணி ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஜேகேயோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிருக்கீங்க. இப்போ உடனே ஜேகே அப்படியே பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே க்யூட்டாக இருக்குல்ல, இன்னும் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நம்ம குழந்தையும் அதே மாதிரி விளையாடும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேயும் அதை பார்த்துட்ருக்குறாரு. இப்போ அங்கேருந்து ஒரு பால் தான் உங்கள் கால்கிட்ட வந்து விழுது. நீங்கள் அப்படியே பார்த்து அந்த பால் அப்படியே கையில் எடுக்கிறீங்க. எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்கும் போச்சுல ஒரு குட்டி குழந்தை அங்கே வந்து நின்றுட்டு ஆண்டி பால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ நீங்களும் அந்த பால் அப்படியே கையில் கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்துட்டு அச்சோ உங்கள் வயிறே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அதுவா உள்ள பாப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்படியா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் அம்மாவோட வயிறு இதே மாதிரி பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா எங்கள் அம்மா சொன்னாங்க வயிற்றுல உனக்கு தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ நீங்களும் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இதுலேயும் 2 பாப்பா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா நான் தொட்டு பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தொட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அந்த குழந்தை அழகாக டச் பண்ணிட்டு இப்போ அப்படியே அந்த அதாவது அந்த குழந்தை வந்து அப்படியே காதை வச்சு அப்படி கேட்குது. இப்போ வந்து அந்த குழந்தை காது வச்சுருக்கிற இடத்துல அந்த குழந்தை வந்து கிக் பண்ணுது. இப்போ வந்து அச்சோ அந்த குழந்தை கிக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜேகே வந்து உங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துருப்பாரு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இப்போ அங்கே ஒரு ஆள் முறைச்சிக்கிட்டே மீன வருது. இப்போ உடனே ஜேகே பார்த்துட்டு நீ ஏன்டி முறைச்சிக்கிட்டே வர அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வேறு. இப்போ நான் எங்கே போயிட்டு வந்தேன் உனக்கு என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா சொல்லு சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே வெளியே போயிட்டு வரேன்டி எனக்கு ஐஸ்கிரீம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா உனக்கேன ஐஸ்கிரீம் எங்கே தரணும், எப்போவும் நீ சித்திக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் சித்திக்கு 2 monthஸாக நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவே இல்லைடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓ வாங்கி கொடுக்கலையா, சரி சித்திக்கு தான் வாங்கி கொடுக்கல எனக்கு எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏய் உனக்கு வாங்குறதா இருந்தால் உனக்கு மட்டும் மாடி நான் வாங்க முடியும், உன் கூட ரியோ இருக்கா சஹானா இருக்கா, இதில் வேறு ரியோவுக்கு ஜலதோஷம் பிடிச்சி 3 நாள் ஆகுது, வாங்கி கொடுத்துக்கிட்டு ஜெரிக்கிட்ட நான் என்ன அடி வாங்குவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓ சித்தி அடிக்குமோ, ஆமாம் ஜெரி சித்திக்கிட்ட இருந்து எனக்கு அடி வாங்கி தர போறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எனக்கு மட்டும் ஒழிச்சு வாங்கிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாளு உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சித்தப்பா நானும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்குறேன், என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரு நாளாவது நீ என்னை பிடிச்சிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ மாதிரி பின்ன நீ டேபிளுக்கு கீழே பெஞ்சுக்கு கீழேன்னு சொல்லிட்டு குனிஞ்சு ஓடிடுற, பின்ன என்னெல்லாம் துரத்தி பிடிக்க முடியல போடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தப்பா நம்பிக்கை தளர விடக்கூடாது சித்தப்பா, நான் ஓடுறேன் நீ என்னை துரத்து அப்படின்னு சொன்னேன். எதுக்கு அந்த டேபிளுக்குள்ளோடி குனிஞ்சு ஓடிடுவேன், நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சித்தப்பா விடு சித்தப்பா, ஒரு காலத்தில் ஒரு கொஞ்சம் வருஷம் போகட்டும் கண்டிப்பாக நீயும் ஒரு நாள் என்னை பிடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரிடிம்மா பிடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே உட்காந்துருக்குறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு 2 weeks போகுது. இப்போது ஜெஷியும் நீங்களும் அதில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. மினியை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க சரியாடா, டேயாலையும் இருக்க முடியாது, நான் மினியை விட்டு இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ அவங்க வந்து டேயையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பட் அதனால் மினி வந்து இங்கே இல்லை. இப்போ நீங்களும் ஜெஷியும் தான் சாப்பிட்டுட்ருக்கிறீங்க. இருக்கும் போச்சுலேயே உங்களுக்கு ஏதோ பெயின் ஆகிற மாதிரி வலிக்குது, வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒன்று ஜேகே தான் பக்கத்தில் இருப்பார். அப்போ நீங்கள் ஜேகே வந்து தட்டுறீங்க, ஜேகே அப்படிங்கிற மாதிரி தட்டுறீங்க. இப்போ ஜேகே பார்த்து ஒயன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உங்களை வந்து அப்படி பிடிக்கிறாரு. எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இப்போ உடனே எல்லோரும் அப்படியே நிறைய பேர் எல்லோரும் கிச்சனில் இருந்தால் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த சவுண்டை கேட்டுட்டு அப்படியே வெளியே வராங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியே வராங்க. இப்போ நீங்கள் கத்துறதை பார்த்துட்டு ஒயன்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே வரிசையாக வராங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி கார் எடுங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் வந்து அப்படியே காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்க.
இப்போ வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படி வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டே போகிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறது உங்கள் அம்மாவும் அத்தையும் மட்டும் தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போது எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. இப்போ வந்து உங்களை வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து அப்படியே ஆப்ரேஷன் ரூமில் இருக்கீங்க. இப்போ ஜேகேவுக்கு கை எவ்வளோ ஷிவர் ஆகுது. இப்போ உங்கள் அம்மா தான், உங்கள் அத்தை தான், அதாவது ஜேகேவோட அம்மா தான். அப்படியே இப்போ ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வெளியே வந்துட்டு இங்கே என்னோட ஹஸ்பண்ட் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே பார்த்துட்டு நான் தான் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உள்ளே வாங்க, அவங்க ரொம்ப பேனிக் ஆகுறாங்க, கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகேயுமே அப்படியே உள்ளே போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜேகே வந்து அப்படியே உங்கள் தலை மாட்டுக்கு நின்றுட்டு ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, உங்களுக்கு வலி தாங்க முடியலை. நீங்கள் அப்படியே ஜேகே பிடிச்சிட்டு எனக்கு வலிக்குது எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இப்போ வந்து இந்த சவுண்டு அப்படியே வெளியே பயங்கரமாக கேட்குது. நீங்கள் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. இந்த சவுண்டு அப்படியே வெளியே பயங்கரமாக கேட்குது. இப்போ மினி பார்த்துட்டு அது வந்து அது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பக்கத்தில் வந்து ஜிமின் தான் உட்காந்துருக்குறாரு. இப்போது ஏதோ லைட்டாக மொத்தம் முணங்குற சவுண்ட் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா நீ இப்போ பக்கத்தில் ஜெஷி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இப்போ ஒன்று பார்த்துட்டு ஜெஷி என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே உங்களை வந்து தடவி கொடுக்குறாரு. உங்களுக்கு அப்படியே இந்த வீசிங் வந்த மாதிரி, ஐ மீன் உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இப்போ அங்கேருந்து பார்த்துட்டு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. இப்போ உடனே எல்லோரும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அவளுக்கு என்னன்னு தெரியல, அவள் ரொம்ப மூச்சு வாங்குறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ உடனே எல்லோரும் பார்த்துட்டு இல்லை அது வந்து எதுக்கு இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, அவங்களுக்கு அந்த சவுண்டில் அவங்களுக்கு ரொம்ப இதாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ உடனே பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக மூச்சு வாங்குது. இப்போ பார்த்துட்டு இவங்களை அட்மிட் பண்ணுங்கள் அந்த பெட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போது ஜெஷியுமே கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் பயங்கரமாக கத்தி அப்படியே ஃபேட் ஆகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு பேபி பிறந்திருக்கும். அப்படியே நீங்கள் ஃபேட் ஆகிடுறீங்க. இப்போ ஜேகே வந்து லிட்ரலி அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அவர் பயங்கரமாக அவரும் உங்களை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா நீங்கள் அந்த லெவலுக்கு கத்துன்னு கத்திருப்பீங்க. இப்போ இந்த சைடு பார்த்தா ஜெஷிக்கு இந்த சவுண்டு பயங்கரமாக கேட்டோன்னே ஜெஷியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உடனே ஜிமின் தான் பக்கத்தில் நின்றுப்பாரு. என்னடி ஆச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ டாக்டர் பார்த்துக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்குமே பெயின், அதாவது ஜெஷிக்கும் பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜெஷிக்கு வந்து அப்படி பார்த்துட்டு ஜிமின்ட்டு அப்படி சொல்கிறாங்க இவங்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பு இல்லை, இவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணியாகணும், ஏன்னா ஆல்ரெடி பாடி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல டாக்டர் எனக்கு 3 பேரும் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே இப்போ ஆப்ரேஷன் பண்ணிடலாம், நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜெமீன் வந்து வெளியே வந்திருப்பாரு. இப்போ வந்து எல்லோரும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா அவளுக்கு வந்து சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் வெளியே நிற்கிறாரு. இப்போ ஜேகேயுமே அப்படியே உள்ளது அவரும் வெளியே வந்திருப்பாரு. இப்போ பார்த்தோன்னே என்னாச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜேகே அப்படியே ஹக் பண்ணி பயங்கரமாக அழுறான். இப்போ பார்த்துட்டு என்ன ஆச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே அவள் அவ்வளோ கற்றுன்னு காதுக்கிட்ட வந்து கற்றுனம்மா எனக்கு என்னன்னு தெரியலம்மா அழுகழுகியாக வருதும்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாடுனேன். இப்போது நர்ஸு தான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வெளியே வராங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த குழந்தைய வந்து அப்படி ஜேகே பார்க்குறான். அவங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி அண்ட் ஒரு பாய் பேபி ஓகேவாடா. அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே வந்து தூக்குறாரு. இப்போ தூக்கிட்டு பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு குழந்தைய வந்து உங்கள் அம்மா வாங்கியிருப்பாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜிமின் மட்டும் ரொம்ப பதட்டமாக இருக்கும். மற்றபடி ஆல்ரெடி 2 பேபிஸ் வெளியே வந்துருச்சுல. பட் என்னால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருக்கலான்னு பார்த்துட்ருக்குறாங்க. பட் ஜிமின் மட்டும் அப்படியே இந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி எட்டி பார்த்து இது பண்ணிகிட்ருக்குறான். இப்போ அப்படியே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஸ்கிப் ஆகுது. இப்போ நர்ஸு தான் அப்படியே ஒரு 2 குழந்தைய தூக்கிட்டு வராங்க. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்ருக்குறான். பார்த்தா அந்த 2மே பாய் பேபி தான். இப்போ பார்த்துட்டு ஜெஷியோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொன்னேன்னே இப்போ ஜிமின் தான் என்ன போகிறாரு போனேண்ணே உங்களுக்கு 2மே பாய் பேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்படி குழந்தைய வாங்கிட்டு ஜெஷிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஷீ இஸ் ஃபைன், இன்னும் அவங்க கண் முழிக்கிறதுக்கு மட்டும் டைம் ஆகும், மற்றபடி அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ குழந்தைங்க கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே அந்த குழந்தைய வந்து அப்படியே ஜேகேயோட அம்மா தான் அப்படியே போய் வாங்குறாங்க. இப்போ அப்படியே ஒவ்வொருத்தரும் பார்த்து அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அப்படியே ஒரு 4 இயர்ஸ்
ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்தா இப்போது நீங்கள் தான் ஹே குக்கிம்மா நில்றா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வரீங்க. இப்போ உடனே ஜேகே பார்த்துட்டு ஏன்டி பையனை கத்திக்கிட்டே இப்போ வர அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பின்ன உன் பிள்ளை அப்படியே ஒன்று மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ ஏம்மா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அப்படியே வந்து உட்கார பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதெல்லாம் ஒன்று சொல்லணும்டா பாரு ஒன்று மாதிரியே இந்த பிள்ளை இருக்குது ஏ குக்கிம்மா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் கத்திக்கிட்டே போகிறீங்க. இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஜெஷிதாம் அப்படியே துரத்திக்கிட்டே வராங்க. டேய் ஸ்கூலுக்கு போனோம் மரியாதையை வெளியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் துரத்துறாங்க. இப்போ மினி இன்னொரு பக்கம் மினிக்கு வந்து ஒரு பாய் பேபி தான் பிறந்திருக்கோம் ஓகேவாடா. இப்போது செல்லம் எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ மினி வராங்க. அதில் ஒன்று பதில் ஆமாடி பொறுமையாக சவுண்டு போட்டுகிட்டே வா அப்போ தான் அவன் பொறுமையாக வெளியே வருவான். கத்திரி பொடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டு ஏன் உன் பிள்ளை தானே நீ கத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கத்திக்கிட்டே வரான். இப்போ அப்படியே இப்படி தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும். எல்லா பேபிஸுமே ஸ்கூலுக்கு இப்போ தான் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காது. அதாவது கரெக்டாக காலையில் அந்த ஸ்கூல் பஸ்ஸு வரும்போச்சுன்னா எங்கேயாவது போய் ஓடி ஒழிச்சிக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு குக்கி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே எப்படி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே பக்கத்தில் வந்து இப்போ மட்டும் 2 குழந்தைங்க கிளப்பி கீழே கூட்டிகிட்டு வரலன்னு வை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கூட்டிகிட்டு வரலன்னு என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்றைக்கி நைட்டு உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சும்மா வேறடி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. இப்படியே உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்குது. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமாவுக்கு உங்கள் அத்தைமாருங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. அப்பாடி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு வழியாக கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தைமாருங்களுக்கெல்லாம் செம்ம ஹாப்பிங். அண்ட் உங்கள் தங்கச்சி தியாவுக்குமே மேரேஜ் ஆகிருக்கும் ஓகேவாடா. ஓகே ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகேடா பாய் லவ் யூ ஆர்மி.